ராணுவ வீரர்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத ரஷ்யா, உக்ரைன் எப்பவுமே செய்வாங்க. அங்க இருக்கக்கூடிய போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் தான். இத எல்லாருமே உன்னிப்பா கவனிப்பாங்க. ஒரு ராணுவ வீரர்களுடைய எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்குதே, ஒருவேளை இந்த யுத்தம் முடிஞ்சிருமா? இல்ல முக்கியமான ராணுவ வீரர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களே, இதே மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. பட் அதுல இந்த உயிருடன் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக அவங்களுடைய உடல் மட்டும், ராணுவ வீரர்களுடைய உடல் மட்டும் கொடுக்கப்பட்டது. உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுடைய உடலாக ஒரு 909 உடல்களும், ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுடைய உடலாக ஒரு 800க்கும் அதிகமான உடல்களும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இப்படி பல ராணுவ வீரர்களுடைய இறப்புக்கு காரணமான ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்து விடுமா? அமெரிக்கா, ரஷ்யா இணக்கமாக செல்வதற்கு தயாரா இருக்கும்போது மீதம் இருக்கும் சக்திகள் ஏன் இதை தடுக்கிறாங்க? குறிப்பா எந்தெந்த சக்திகள் இதை தடுக்கக்கூடிய சக்திகளாக இருக்காங்க? உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய உதவி இல்லாம இப்ப எந்தெந்த நாடுகள் உதவிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க? எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? அதை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா 500 ரூபாய் ஆகும். ஒரு நல்ல சினிமா படத்தை 2 பேர் பார்த்தோம்னா அதுக்கும் 500 ரூபாய் ஆகும். ஆனால் ஒரு குடும்பமாக இப்போ எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க. வீட்டில் குழந்தைகள், அம்மா அப்பா நைட் டைமில் செம்மையான ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அறிமுகம் செய்கிறது தான் இந்த ரோலர் ஹவுஸ் அப்படிங்கிற கேம். இதை பற்றியான கூடுதலான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லியிருக்கேன். வெறும் 425 ரூபாய்க்கு ஆன்லைனில் நீங்கள் வேறு எங்கே தேடி பார்த்தாலும் இதே ஐட்டம், இதே குவாலிட்டியை 900 ரூபா, 1000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் 425 ரூபாய்க்கு 2 தினங்கள் கிடைக்க போகுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. செம்மையான கேம். நான் எங்கள் வீட்டில் இதை விளையாடுறதுனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பரான கேம். டீட்டெயில்ஸ் எண்டில் இருக்குது. ஒரு 90 குட்டி குட்டி பால்ஸ், அந்த பால்ஸை ஒரு ஆட்டோமேட்டிக் பால் டிஸ்பென்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போடணும். ஒரு நபர் அதை சுழட்டணும். அப்படி சுழட்டும் போது, அதை சுற்றும் போது அதுலேருந்து ஒரு பால் கீழே விழும். அந்த பாலை, அந்த நம்பர், அந்த பாலுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பர் அந்த போர்டில் இருக்கும். அதில் அந்த பாலை தூக்கி வச்சிடணும். நம்ம கையில் எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கொடுக்கறதுக்கான ஒரு கார்டு. அது எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 48 கார்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 48 பேரும் விளையாடலாம். நீங்கள் 2 பேர் தான் விளையாடுறீங்கன்னா 2 கார்டு எடுத்துக்கோங்க. விழுகக்கூடிய நம்பரை சத்தமாக சொல்லுங்கள். அந்த நம்பர் இந்த நபருடைய கார்டில் இருக்குன்னா அதை மடித்து வச்சுக்கணும். பேனா வேண்டாம், பின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் மடித்து மட்டும் வச்சிடுறீங்க. இப்படின்னு சொல்லி 90 பாலும் முடிவடையும் போது எந்த ஒரு நபருடைய கார்டு முழுவதுமாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வின். அவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பால் விழ 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 அதை கேட்டு 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 அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான கேம். பேட்ரி வேண்டாம், வேறு எந்த விதமான ஃபால்ட் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இந்தியன் மேடு தான். ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். உங்கள் வீட்டுக்கு வேணுமா? 425 ரூபாய்க்கு லிமிட்டெட் குவான்டிட்டி, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த விலைக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறோம். எல்லாமே இந்த வெக்கேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய காம்போஸ் தான். அதற்காகவும் தயாராக இருங்கள். இது 425 ரூபாய். கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனுக்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நார்வே, ஸ்வீடன் அப்படிலாம் சொல்லும்போது புதுசாக நேட்டோவில் இணைந்த நாடாக இருந்தாலுமே நாங்கள் உக்ரைனுக்கான உதவிகளை அடிக்கடி செய்வோம் அப்படிங்கிறதுல இந்த 2 நாடுகளுமே போட்டி போட்டு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்வீடன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 7 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்கிறத நாங்கள் உக்ரைனுக்காக மட்டுமே கொடுக்க போகிறோம். இந்த 7 மில்லியன் யூரோ உக்ரைனுக்காக எதுக்காக அப்படின்னு கேட்டால் ட்ரோன்ஸுக்காகவும் டிமைனிங்காகவும் அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புது ரக ட்ரோன்ஸ், அது கூடவே உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய FPV வகை ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை சூசைட் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இதற்கு தேவையான பணத்தை ஸ்வீடன் மட்டும் இல்லைங்க, பல நாடுகளும் இப்போது கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ட்ரோன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. எனக்கு ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டாங்க. இந்த ஷெல்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த யுத்தத்தில். ஏன்னா ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது, ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன், முன்னணி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஏன் ரஷ்யா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பல முறை நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை, லேண்ட் கிராப்பிங் தான். அதாவது இப்போ ஒரு சீஸ்ஃபயர் வருதுன்னா ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர் எங்கே நிற்கிறாங்களோ அதுவரை ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய 1 சென்டிமீட்டர் இடத்த கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாலுமே கடைசியாக தீர்ப்பு அமெரிக்காவினுடையது. ஏன்னா அமெரிக்காவை தான் இங்கே மீடியேட்டராக இருந்து 2 நாடுகளையுமே தனித்தனியாக உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை கொள்வதை விட நமக்கு தேவையான இடங்களை பிடித்து எடுங்கள் அப்படின்னு சொல்கிற உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு ஃப்ரண்ட் லைனாக மாறி 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 வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி சுமியா ரீஜன்லேயும் வந்திருந்தாங்க. சுமி ரீஜனில் பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது.
இந்த நேரத்தில் ஃப்ரண்ட்லைன் ராணுவ வீரர்கள் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது அவங்கள தடுப்பதற்கு மறுபடியும் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் நேருக்கு நேர் மோதுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படி நேருக்கு நேர் மோதுனாங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை யுத்த காலத்தில். அதுக்கு பதிலாக ரொம்ப தூரமாக நின்று இந்த ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அது எய்தர் ஆர்டிலரியாக இருக்கலாம், இல்லாட்டி தூரமாக இருந்து தாக்கக்கூடிய பீரங்கியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஆர்ட்லரி நம்ம சொன்னோம்ல அந்த ஆர்ட்லரி, வீல்டு ஆர்ட்லரி இல்லாட்டி ஸ்டேஷனரி ஆர்ட்லரி அப்படின்லாம் சொல்லலாம். இந்த இடத்துல ஆர்ட்லரி அப்படின்னு சொல்லும்போது பீரங்கி மாதிரி ரொம்ப ஸ்பீடாக முன்னாடி வராட்டினாலும் தூரமாக நின்று எதிரிகளுடைய படைகள், எதிரிகளுடைய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸை எப்படி தடுக்கலாம். ஆனால் இந்த ஆர்ட்லரிக்கு ஷெல்ஸ் அப்படிங்கிறது வேணும், போடுறதுக்கு குண்டுகள் வேணும். அந்த மாதிரியான குண்டுகள் தான் எங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் அதிகமாக இந்த குண்டுகளை தயாரிக்கும் முறை அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லா நாடுகளும், ஜெர்மனாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஷெல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு மில்லியனுக்கும் கீழே தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் இப்போ தான் சொல்லியிருக்காங்க, உக்ரைனுடைய கான்டாக்ட் குரூப் எல்லாருமே சேர்ந்து 2 மில்லியன் 3 மில்லியன் அளவுக்கான நாங்கள் இந்த மாதிரி ஷெல்ஸை தயாரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளோ நாள் இவங்களுக்கு இந்த ஷெல்ஸுக்கான ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தது. இதே பிரச்சனை ரஷ்யாவுக்கும் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அதுக்கு யார் பெரிய அளவில் உதவி செஞ்சாங்கன்னா வடகொரியாட்ட ஏகப்பட்ட ஷெல்ஸ் இருக்குது அவங்க நாட்டுக்குள்ளே. அப்போ அந்த ஷெல்ஸை நான் உனக்கு தாரேன், நீ சும்மா ஒரு டெய்லி ஒரு 6000 7000 ஷெல்ஸை வேஸ்ட் பண்ணுவாங்க. டம்முன்னு அடிக்க அங்கே போய் விழும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், எக்யூப்மெண்ட்ஸ் இதில் பெரிய அளவில் டேமேஜ் ஏற்படும். அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் அங்கே தடுக்கப்படும். இதுதான் நடக்கும். அப்போ இதே மாதிரியான ஷெல்ஸை உக்ரைனுக்கு இப்போ யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் செக் குடியரசு நாடு கொடுப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். செக் குடியரசு தனியாக இதை செய்யலை, செக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். செக் குடியரசு சில நாடுகளை ஒன்றிணைத்து 2025 1.5 மில்லியன் ஷெல்ஸ், கிட்டத்தட்ட 15 லட்சம் ஷெல்ஸை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் உக்ரைன், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை நிப்பாட்டுற மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. இதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி குட்டி நாடான செக் குடியரசு சொல்லியிருக்கு. இது ஒவ்வொரு நாட்டுக்கான பிரச்சனையாக மாறி வரும்போது, யூரோப் முழுவதுமாக ஒரு பிரச்சனையாக மாறி வரும்போது, யூரோப்பில் இருக்கக்கூடிய யூகே, பிரான்ஸ் நாடுகள் அவமானத்தில் சில முடிவுகளை எடுக்கிறாங்க. யூரோப்பில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை, இப்போ நம்ம ஊரில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நம்மளால் பாதுகாக்க முடியலன்னா அந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எங்கள் ஊரில் வந்து தொட்டு பாருப்பா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். காரணம், நம்மளை பாதுகாப்பதற்காக அந்த ஊர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஊர்லேருந்து அடுத்தப்பட்டு தெருவில் வந்து எங்கள் தெருவில் வந்து தொட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு தெருன்னு இருக்கும், தெற்கு தெருன்னு இருக்கும், பிள்ளையார் தெருன்னு இருக்கும், சர்ச்சு தெருன்னு இருக்கும், மசூதி தெருன்னு ஒரு இருக்கும். இப்படி எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு தெரு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனியன், அந்த இடத்துல ஒரு கூட்டம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதே மாதிரி ஐரோப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் முக்கியமான சில நாடுகள் இருப்பாங்க. அதில் பிரான்ஸ் இருக்காங்க, யூகே இருக்காங்க, ஜெர்மன் இருக்காங்க. அப்போ இதில் அமைதியாக இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது அமைதிப்படுத்துவதற்காகவும் முடித்து வைப்பதற்காகவும் அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வெளியாள். ஆனால் இந்த இடத்துல யூரோப் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா உள்ள வரவே வராது. அமெரிக்காவுக்கு பதிலாக இங்கே உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளில் பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள், பாரிஸ் ஜான்சன்லாம் நமக்கு தெரியும் யூகே எந்த அளவுக்கு உக்ரைன் கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இது அவமானமாக பார்க்கிறார்கள். எங்கேயோ இருந்து வந்த அமெரிக்கா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க, நாம் அதுக்கு ஆமாசாமி போடணும்னு சொல்கிறாங்க, ரஷ்யா இதில் ஜெயித்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது நமக்கு பெரும் அவமானம் அப்பா. அதனால் யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உக்ரைனை தோற்க விடக்கூடாது, இந்த பிரச்சனை கண்டிப்பாக சுமூகமாக முடிந்து விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ரஷ்யா. இது உண்மைதான். ஏன்னா இது வரலாற்றில் எழுதப்படும். 3 வருஷமாக ஒரு யுத்தம் நடக்குது. சோஷியல் மீடியா இந்த நவ காலகட்டத்தில் இப்படி ஒரு யுத்தத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னும் 100 ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு யுத்தமாக ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் யூகே, பிரான்ஸ்லாம் இப்படி தான் அமைதியாக போயிட்டாங்க, எந்த விதமான ரியாக்டும் பண்ணலை, ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க இப்படின்னு சொல்லி வரலாற்றை படிப்பதை இங்கே இருக்கக்கூடிய யூரோப் நாடுகள் விரும்பவில்லை. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க எழுதி வச்ச வரலாறு, இவ்வளோ நாள் இந்த வரலாறை குறிப்பிட்டு பதிவு செய்வதற்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத பல நாடுகள் இருந்தாங்க. இப்போ யூகே எடுத்துக்கோங்க, பிரிட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் 25-30% நிலப்பரப்பை அவங்க அடிமையாகவே வச்சுருந்தாங்க. எந்த வரலாறாக இருந்தாலும் சரி, யூகே ஆதர்ஸ் எழுதுனது தான் வரலாறு, மீதம் இருக்கும் எழுத்தாளர்கள் எழுதுனது தான் வரலாறே கிடையாதுன்னு சொல்லி கிழிச்சு தூக்கி தூர போட்டுருவாங்க. அப்போ வரலாறு அவங்களுக்காக படைக்கப்பட்டது, வரலாற்றில் அவங்களுடைய முக்கியத்துவம் இங்கே உணர்த்தப்பட்டது. நாங்கள் தான் வரலாறு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய அளவில் அதை பறைசாற்றினார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாது.
இந்த இடத்துல யுத்தம் என்ன, அந்த யுத்தத்தில் யூகே என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சாங்க, உக்ரைன் எப்படி தோற்றார்கள், ரஷ்யா எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி வரும் சந்ததியினர் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அது யூகே வரலாற்றில் பெரிய கருப்பு புள்ளியாக மாறும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் இவ்வளோ சீக்கிரமாக முடியக்கூடாது, வரலாற்றில் நம்முடைய பெயர் அவ்வளோ அடி வாங்கிடக்கூடாது. அடி வாங்கிட்டோன்னா அதை திரும்பி எடுக்கிறதுக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் பிரிட்டனா யூகேயா, ஐயோ எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, எவ்வளோ காலனிகளை வைத்திருந்தார்கள் தெரியுமா, ஜெர்மனியா ஹிட்லர் உப்பா இப்படி இருந்தார் தெரியுமா. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரான்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே இவங்க கற்பித்து வைத்திருந்த இல்லாட்டி இவங்க பாடமாக நமக்கு காண்பித்த எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி புது வரலாறை புதிய தலைமுறை படிக்க ஆரம்பிக்கும். இதை இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆனால் வரலாற்றை அமெரிக்க குழந்தைகள் படிக்கும்போது எஸ் அமெரிக்கா வந்துச்சு, மீடியேட்டராக இருந்தாங்க, சீஸ்ஃபயர் முடிச்சு விட்டுட்டாங்க. அமெரிக்காவுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் சைடு கிடைச்சிருச்சு வரலாறுல. ரஷ்யாவை எடுத்து பாருங்க, எப்பா 41 நாடுகள் ஒன்றிணைந்து நம்மளை தோற்கடிக்க பார்த்தாங்க, நாம் இப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வீர வரலாறாக பேசப்படும். அந்த நாட்டு குழந்தைகள் அதை படிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். அவங்க லைஃப்லேயே அந்த மாதிரி யுத்தத்தை இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களை படித்திருக்க முடியாது, நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான தோன்றல் வரும். ஆனால் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது பெரிய நெகட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஈகோ இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு விடவில்லை. இதை ரஷ்யாவினுடைய ஊடகமும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகமும் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டது. இதெல்லாம அவைக்கு யோசிப்பாங்க யுத்தத்தை முடித்து வைப்பதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது. சாதாரண ஒரு அரசியலையே நம்ம ஊரில் சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் வந்தால் அது பெரிய பேசு பொருள். அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐயோ என்னைய கொள்றாங்களே அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பேசு பொருள். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் கிலோ கணக்கில் தங்கத்தை சேர்த்து வச்சா அது ஒரு அரசியல். இப்படின்னு சொல்கிற அரசியலே இவ்வளோ நுட்பங்கள் பொய்கள் உண்மைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளவு அரசியல்கள் அதனுடைய வரலாறு இதெல்லாம் படித்து தான் ஆக வேண்டும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர்லையும் இந்த வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால சில நாடுகள் இதை சிக்கலாக பார்க்கிறார்கள். ஹங்கேரியினுடைய ஒர்பன் அவர்கள் இன்னைக்கு வேற லெவலில் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாராங்க. ஒர்பன் அவர்கள் அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் எப்போ ஐரோப்பிய ஒன்றியம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு எதிராக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் இன்ஃபர்மேஷனாக பகிர்ந்து வருகிறார் என்கிற தகவல் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஹங்கேரியை அப்படியே வெளியில் கொண்டு போயிடலாமாங்கிற கோபத்துக்கு அந்த உச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சுமியோபுலஸ்ல இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. பெரிய தாக்குதலை நடத்த ட்ரை பண்ணாங்களாம். பட் உக்ரைன் ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை பெரிய அளவு தாக்குதல்லாம் கிடையாது, நாங்கள் என்சர்க்கிள் பண்ணிட்டோம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இரவுல 96 ட்ரோனை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றியான அப்டேட்டை நம்ம தெரிந்து கொண்ட போது ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா $400 மில்லியன் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப். அவங்களுடைய போருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அந்த போரை விட அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் என்பது தான் ஐஎம்எஃப் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். ஸோ ஆயுத உதவிகள், பண உதவிகள், ஷெல்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லா விதமான உதவிகளும் மறுபடியும் உக்ரைனுக்கு கிடைக்குது. ஆனால் உக்ரைன் இந்த யுத்தத்தில் எங்கே நிற்க போகிறார்கள், எப்படி நிற்க போகிறார்கள் அப்படிங்கிறது கேள்விதான். நாம ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி படித்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய கிரவுண்ட் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அகெயின் மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய பதட்டம் அப்படிங்கிறது உருவாக போகுது. அது என்ன அப்படிங்கிறதுல நாளைய வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா 500 ரூபாய் ஆகும். ஒரு நல்ல சினிமா படத்தை 2 பேர் பார்த்தோம்னா அதுக்கும் 500 ரூபாய் ஆகும். ஆனால் ஒரு குடும்பமாக இப்போ எல்லாருக்குமே லீவ் விட்டுருவாங்க, வீட்டில் குழந்தைகள் அம்மா அப்பா நைட் டைமில் செம்மையான ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அறிமுகம் செய்கிறது தான் இந்த ரோலர் ஹவுஸ் அப்படிங்கிற கேம். இதை பற்றியான கூடுதலான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லியிருக்கேன். வெறும் 425 ரூபாய்க்கு ஆன்லைனில் நீங்கள் வேறு எங்கே தேடி பார்த்தாலும் இதே ஐட்டம் இதே குவாலிட்டியை 900 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் 425 ரூபாய்க்கு 2 தினங்கள் கிடைக்க போகுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. செம்மையான கேம். நான் எங்கள் வீட்டில் இதை விளையாடுறதுனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பரான கேம். டீட்டெயில்ஸ் எண்டில் இருக்குது. ஒரு 90 குட்டி குட்டி பால்ஸ், அந்த பால்ஸை ஒரு ஆட்டோமேட்டிக் பால் டிஸ்பென்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போடணும். ஒரு நபர் அதை சுழட்டணும். அப்படி சுழட்டும் போது அதை சுற்றும் போது அதுலேருந்து ஒரு பால் கீழே விழும். அந்த பாலை அந்த நம்பர், அந்த பாலுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க, அந்த நம்பர் அந்த போர்டில் இருக்கும். அதில் அந்த பாலை தூக்கி வச்சிடணும். நம்ம கையில் எத்தனை பேர் விளையாடுறாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கொடுக்கறதுக்கான ஒரு கார்டு. அது எல்லாமே பிளாஸ்டிக் கோட்டட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 48 கார்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 48 பேரும் விளையாடலாம். நீங்கள் 2 பேர் தான் விளையாடுறீங்கன்னா 2 கார்டு எடுத்துக்கோங்க. விழுகக்கூடிய நம்பரை சத்தமாக சொல்லுங்கள். அந்த நம்பர் இந்த நபருடைய கார்டில் இருக்குன்னா அதை மடித்து வச்சுக்கணும். பேனா வேண்டாம், பின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் மடித்து மட்டும் வச்சிடுறீங்க. இப்படின்னு சொல்லி 90 பாலும் முடிவடையும் போது எந்த ஒரு நபருடைய கார்டு முழுவதுமாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வின்.
அவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பால் விழ 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 அதை கேட்டு 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 அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான கிஃப்ட். பேட்ரி வேண்டாம், வேறு எந்த விதமான ஃபால்ட் வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இந்தியன் மேடு தான், ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். உங்கள் வீட்டுக்கு வேணுமா? 425 ரூபாய்க்கு லிமிட்டெட் குவான்டிட்டி, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த விலைக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறோம். எல்லாமே இந்த வெக்கேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய காம்போஸ் தான். அதற்காகவும் தயாராக இருங்கள். இது 425 ரூபாய். கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.